வெல்கம் டு ஆல் இன் ஒன். வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 21/12/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்துக்கலாம். டிசம்பர் திங்கட்கிழமை சார்வரி மார்கழி 6ஆம் தேதி. இன்று கரிநாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6 முதல் 7 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. ஜமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:24. கரணம் 9 முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 7:48 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 56 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. யோகம் இன்று காலை 6:23 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் மகம். இன்றைய தத்துவம்: பணத்தை தவிர மற்றவை யாவும் உன்னை திருப்திப்படுத்தும். இன்றைய ராசி பலன்கள். மேஷம். அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாகவே இருக்கும். இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அதிகரிக்கும் செலவு உங்களை சேமிக்க விடாமல் செய்யும். இன்னைக்கு உங்க வீட்டிலும் வீட்டை சுற்றிலும் சில பெரிய மாற்றங்களை செய்வீங்க. காதலருடன் வெளியில் செல்லும் திட்டம் ரத்தாகும் என்பதால் ஏமாற்றம் ஏற்படும். உங்க வீட்டிற்கு நெருக்கமான ஒருவர் இன்னைக்கு உங்களோட நேரத்தை செலவிட சொல்வாரு. ஆனா அவங்களுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது. இதன் காரணமா அவங்க மோசமா உணருவாங்க, நீங்களும் மோசமா இருப்பீங்க. தவறாக புரிந்து கொண்டு பிரிந்த சென்றவர்கள் இன்னைக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து உங்களுடன் சேருவார்கள். துணையோட இனிமையான மாலை பொழுதுல கழிப்பீங்க. மன அமைதி மிகவும் முக்கியமானது. இதற்காக நீங்க எந்த தோட்டத்திலும், ஆற்றங்கரையிலும் அல்லது கோவிலுக்கும் செல்லலாம். வெளியூர் பயணங்கள்னால அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவுனால சேமிப்புகள் அதிகரிக்கும். பணியில உயர்வான பொறுப்புகள் கிடைக்கும். திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும். பொது நல பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய சேமிப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். ரிஷபம். நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். வேகமா முடிவு எடுக்காதீங்க. குறிப்பா முக்கியமான நிதி டீல்கள் பற்றி பேசும்போது சமூக நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களோட இருக்க செய்யும். சிறந்த நடத்தையை பின்பற்றுங்க. ஏன்னா உங்க காதலர் இன்னைக்கு கணிக்க முடியாத மனநிலையில இருப்பாங்க. உங்க தேவையற்ற வேலைக்கு இன்னைக்கு உங்க இலவச நேரம் கெட்டுவிடும். வேண்டுமென்றே உங்களை உங்க துணை வார்த்தைகள்னால காயப்படுத்துவார். இதனால நீங்க வருத்தம் அடையக்கூடும். இன்னைக்கு உங்க தாயோட நல்ல உறவு, நல்ல நேரத்தையும் செலவிடுவீங்க. அவங்க இன்னைக்கு உங்க குழந்தை பருவத்தில் விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து உங்களோட மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகள்ல உறவுகள் ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். பொது செயல்கள்ல ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்பாராத தன வரவுனால சேமிப்புகள் உயரும். உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள்.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நாறு, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். மிதுனம். உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க அறியப்படாத சில மூலங்கள்ல இருந்து பணத்தை பெறலாம். இது உங்க பல நிதி சிக்கலை நீக்கும். குடும்ப பிரச்சனைக்கு உயர் முன்னுரிமை தர வேண்டும். தாமதமின்றி அதை விவாதிக்க வேண்டும். ஏனெனில் இதை தீர்த்துவிட்டால் மற்றவை எளிதாகிவிடும். அதன் பிறகு குடும்பத்தாரோட ஆதிக்கம் செலுத்துவதில் எந்த பிரச்சனையுமே வராது. பெண் நண்பரிடம் கீழ்த்தரமா நடந்து கொள்ள வேண்டாம். இன்னைக்கு நீங்க எந்த நேரத்திலும் உங்க மொபைல்ல ஓய்வு நேரத்துல இணையதளத்தை பார்க்கலாம். உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை குலைக்கும்படி நடந்து கொள்வாங்க மற்றவங்க. பயணத்தின் போது இன்னைக்கு தெரியாதவங்க உங்களை வருத்தப்பட வைப்பாங்க. அதனால கவனமா இருங்க. செய்கின்ற பணிகள்ல இடமாற்றம் ஏற்படும். பங்காளிகள்னால அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எண்ணிய செயல்களை முடிப்பதில் துரிதம் ஏற்படும். எதிர்பாலின மக்கள்னால ஏற்பட்ட இன்னல்கள் குறையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டாகும். உயர்கல்வி தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய இடமாற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு துரிதம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். கடகம். மன அமைதிக்காக டென்ஷனை தீர்த்திடுங்க. திடீரென கிடைக்கும் பண வரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும். வீட்டு வேலைகளை முடிக்க பிள்ளைகள் உதவி செய்வாங்க. ஒரே இடத்தில் இருந்தாலும் காதல் உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லும் வலிமையுடையது. இன்னைக்கு நீங்க உங்க துணையோட ஒரு ரொமான்டிக் ட்ரிப் செல்வீங்க. உங்க விருப்பத்தின் படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாளுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க உறவுல வேறுபாடுகளை உருவாக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளியாட்களோட ஆலோசனைப்படி நடக்காதீங்க. தனிமை உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாதீங்க. நீங்க எங்காவது சுற்றி திரிவது நல்லதுங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து செல்லும். செய்யும் செயல்களில் நிதானம் வேண்டும். எண்ணிய செயல்களை செய்து முடிப்பதில் சில கால தாமதம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். புதிய முயற்சிகள் செய்வதில் சிந்தித்து செயல்படவும். சபை தொடர்பான செயல்பாடுகளில் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகவும் நிதானம் வேண்டுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து செல்லவும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தித்து செயல்படவும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட 4, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. சிம்மம். உங்க மகிழ்ச்சிக்கு பய உணர்ச்சி ஊரா இருக்கும். நம் சொந்த எண்ணங்கள் மற்றும் கற்பனைகள்ல பலன் தான் அது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டுங்க. அது உடனடியா உங்களை கொள்கிறது. வாழ்க்கையில ஆனந்தத்தை கெடுத்து திறமைய பாதிக்குது. உங்களை கோழையாக ஆக்கி விடுவதற்கு முன்பு முளையிலேயே கிள்ளி விடுங்கள். எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவங்க இன்னைக்கு அவங்க தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும். நண்பர்கள் ஆதரவா இருப்பதை அறிவாங்க. ஆனா பேசுவதுல கவனமா இருங்க. எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள். ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்க ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். உங்களை சுத்தி உள்ளவங்க உங்க துணை மேலும் அதிகமாக உங்கள் காதல் வசப்பட வைக்க செய்வாங்க. நேரம் நிச்சயமாக இலவசம், ஆனால் இது விலை மதிப்பற்றது. எனவே உங்களோட முடிக்கப்படாத பணிகளை தீர்ப்பதன் மூலம் நாளைக்கு நீங்க உறுதியா நிம்மதியா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்கள் மூலமா மேன்மை உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள் கைகூடும். போட்டிகள்ல கலந்து கொண்டு வெற்றி பெறுவீங்க. கூட்டு தொழில் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயம் உண்டாகும். நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். முக்கிய பிரமுகர்கள் மூலமா அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய
முயற்சிகள் வெற்றி பெறும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெற்றி பெறுவீங்க எல்லா விஷயத்திலையும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆலோசனைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கன்னி, புகை பழக்கத்தை விட்டொழிங்க. அது உங்க உடலை திடமா வச்சிடும். முதலீடு பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இதை புரிந்து கொள்ளாம செல்லலாம். ஏனென்றால் இன்னைக்கு எந்த பழைய முதலீட்டில் இருந்தும் நீங்கள் லாபம் பெற முடியும். உங்க குழந்தைகளுக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்புதல் மகிழ்ச்சிக்கான காரணங்களாய் இருக்கலாம். குழந்தை உங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதனால உங்களோட கனவு நனவாவதை நீங்க காணலாம். காதலரோட இன்னைக்கு வெளியில செல்வதா இருந்தா சர்ச்சையான பிரச்சனைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்க. இன்னைக்கு உங்க மனைவியோட நேரத்தை செலவிடுவீங்க. ஆனா சில பழைய விஷயங்கள் மீண்டும் திரும்பி வருவதனால உங்களுடைய மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமாக பேசவும். உங்க துணையின் உடல்நல பாதிப்பை நீங்க ஒருவரை சந்திக்க எண்ணியிருந்த திட்டம் பாதிக்கும். ஆனா இதன் மூலம் உங்க துணையோட இனிமையான நேரத்தை செலவிட முடியும். நீங்க நீண்ட நேரம் பேச விரும்பிய ஒருவர்கிட்ட இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். பல பழைய நினைவுகள் புதுப்பிக்கப்படும். நீங்க சரியான நேரத்துல திரும்பி செல்வீங்க. தந்தை வழி உறவுகள் கிட்ட அனுசரித்து செல்லவும். கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கை வேண்டும். கௌரவ பதவிகள்னால மதிப்புகள் உயரும். வியாபாரத்துல கூட்டாளிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பணியில சக ஊழியர்கள் மூலமா மன நிம்மதி ஏற்படும். மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட அனுசரித்து செல்லவும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய பாதிப்புகள் குறைந்து மதிப்புகள் உறையும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். துலாம், ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாளுங்க. உற்சாகமான மனநிலை உங்க விருப்பத்தை நிறைவேற்றும். டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். நீங்க ஒருவர்கிட்ட இருந்து கடன் திரும்ப கேட்குறீங்க அப்படின்னா இப்போது வரை அவர் உங்க பேச்சை தவிர்த்து கொண்டிருந்தார் என்றால் இன்னைக்கு அவர் பேசக்கூட இல்லாமல் உங்ககிட்ட பணத்தை திருப்பி தர முடியும். மற்றவங்க பற்றியும் அவங்களுடைய நோக்கங்கள் பற்றியும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. அவங்க நெருக்கடியில் இருக்கும் உங்களோட அன்பும் புரிதலும் அவர்களுக்கு தேவைப்படலாம். மாலையில நண்பர்களோட வெளியில சென்றால் திடீரென ரொமான்ஸ் வந்து சேரும். சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஆனந்தமயமா உணர செய்யும் காரணங்களாக இருக்கும். உங்க துணையோட நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்னைக்கு அமையும். வேலையை செய்வதற்கு முன்பு அதை பற்றி மோசமா நினைக்காதீங்க. ஆனா உங்களை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யுங்க. இது எல்லா வேலைகளையும் சிறப்பா செய்யுங்க. புதிய நபர்கள்னால அலைச்சல் உண்டாகும். உயர் அதிகாரிகள்னால சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவுகள் காலதாமதம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. உடைமைகள்ல கவனம் வேண்டும். பூர்வீகம் தொடர்பான எண்ணங்கள் மனதுல தோன்றும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் மன நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு காலதாமதம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விருச்சிகம், அதிகம் சாப்பிடுவது, அதிக கலோரி உணவை தவிர்க்க வேண்டுங்க. அனுபவம் வாய்ந்த நபரோட ஆலோசனை இன்று உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். எந்த வேலையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். மாலையில மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸா மற்றும் அற்புதமான மனநிலையில வச்சிருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். காதலருடன் இன்னைக்கு வெளியில செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சனைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்க. தனிமையில நேரத்தை செலவிடுவது நல்லது. ஆனா உங்க மனதுல ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்கள்கிட்ட இருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்க மேலும் வருத்தப்படலாம்.
அதனால நாங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை என்னவென்றால், மக்கள் கிட்ட இருந்து விலகி உங்க அனுபவத்தை பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவர்கிட்ட பேசுவது நல்லது. உங்களுக்கும் உங்க துணைக்கும் இன்னைக்கு அவரவருக்கான தனிப்பட்ட இடம் தேவை. இன்னைக்கு நீங்க உங்க நண்பர்கள் அல்லது நெருக்கமானவங்களோட உங்க இதயத்தின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியுங்க. குடும்ப உறுப்பினர்களால மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மனை விருத்திக்கான பணிகள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பாராத தன வரவுகள்னால மேன்மையான சூழ்நிலை அமையும். நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். மக்கள் தொடர்பு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய மகிழ்ச்சியான நாளுங்க. அனுஷாம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய எதிர்ப்புகள் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனக்கசப்புகள் அகலும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். தனுசு. சமயோகித புத்தி மற்றும் புரிதலோட நீங்க செய்யும் தொடர்ச்சியான முயற்சினால வெற்றி உறுதியாகும் என்பதால் பொறுமையாக இருங்கள். யுகங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்கள், நிதி நிலைமை மேம்படும். வீட்டுல ஏதோ பிரச்சனை எழப்போகிறது. அதனால என்ன சொல்கிறோம் என்பதுல கவனமா இருங்க. உங்க நண்பரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்க போகிறோம் என்ற எண்ணம் இதய துடிப்பு அதிகரிக்கும். இன்னைக்கு உங்க நிரம்பிய கால அட்டவணையில இருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்க முடியும். ஆனா சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமா உங்க திட்டங்கள் தோல்வியடையும். உங்க துணையின் அன்புக்காக இயங்குறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு அபரிமிதமா கிடைக்கும். வேலையை செய்வதற்கு முன்பு அதை பற்றி மோசமா நினைக்காதீங்க. ஆனா உங்களை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யுங்க. இது எல்லா வேலையையும் சிறப்பா செய்யறதுக்கு பெரிதுமே உறுதுணையா இருக்குங்க. செய்யும் பணிகள்ல திருப்தியான சூழ்நிலை உண்டாகும். மனை சம்பந்தமான விவகாரங்கள்ல சுமூகமான முடிவுகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் பெறுவீர்கள். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வேலையாட்கள்னால அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மிகவும் திருப்தியான நாள். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய எதிர்ப்புகள் குறையும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய அனுகூலமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். மகரம். அளவுக்கு மிஞ்சிய உற்சாகமும் பேரார்வமும் உங்க நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம். இதை தவிர்க்க உணர்வுகளையும் கட்டுப்படுத்துங்க. நாள் முழுவதும் நீங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல போராடி கொண்டிருக்க இருந்தாலுமே மாலையில நீங்க பணத்தை பெறலாம். குடும்ப டென்ஷன் உங்க பிரச்சனைகளை திசை திருப்பி விடக்கூடாது. கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும். சுய பரிதாபத்துல நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கை பாடங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்க காதல் கதை இன்னைக்கு ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம். உங்க பங்குதாரர் இன்னைக்கு திருமணத்தை பற்றி உங்களோட பேசலாம். இந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன் நீங்க கருத்துல கொள்ள வேண்டுங்க. இந்த நாளை சிறப்பானதாக மறைந்திருக்கும் தகுதிகளை பயன்படுத்துங்க. இன்னைக்கு வேலையில உங்களுக்கு சாதகமான நாளுங்க. இன்னைக்கு உங்க காதலி உங்களை விட்டு விலகுவது உணர்வீங்க. அது உங்களுக்கு மிகவும் மனதிற்கு கவலை தரக்கூடியதாக இருக்குங்க. கலை சம்பந்தமான அறிவால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவுனால மகிழ்ச்சி ஏற்படும். சாதுரியமான பேச்சுக்கள்னால பிரச்சனைகள் பேசி முடிப்பீங்க. வெளியூர் பயணங்கள்னால தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். பிள்ளைகளோட சுபகாரியங்களுக்கு சென்று வருவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கும்பம். உங்க உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில விளையாட்டுகள்ல நீங்க ஜாலியா இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஒரு குடும்ப உறுப்பினர்களின் நோய் காரணமா நீங்க நிதி சிக்கலை சந்திக்க நேரிடும். இருப்பினும் இந்த நேரத்துல பணத்தை விட அவங்களோட உடல்நிலை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டுங்க. உணர்ச்சியான ரிஸ்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும்.
உங்கள் கனவுகள் நனவாகி இன்னைக்கு காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும். இன்னைக்கு உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம். நீங்கள் இன்னைக்கு மன அமைதியை உணர்வீங்க. உங்கள் அருமையான துணையின் அன்பான அரவணைப்பை இன்னைக்கு உணர்வீங்க. இன்னைக்கு வானிலையில் மனநிலை போலவே உங்கள் மனநிலை ஒரு நாளைக்கு பல முறை மாறக்கூடும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. உறவினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. பெரியவர்களின் அமைதியோட நடந்து கொள்ளவும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் சுபிச்சம் பிறக்கும். பிள்ளைகள்னால அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தற்பெருமை எண்ணங்களை குறைத்து கொள்ளவும். சிலருக்கு வீடு மாற்றம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அமைதி வேண்டும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மீனம். ஜாலியா இருக்க வெளியில செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அவசியமான பொருட்களை சௌகரியமாக வாங்கும் வகையில உங்களோட நிதி நிலைமை மேம்படும். உங்க உதவி தேவைப்படும் நண்பர்களை போய் பாருங்க. ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கும். இன்னைக்கு உங்க ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்கள்ல இருந்து விலகி எந்த கோவில்லையும் குருத்வாரங்களிலும் அல்லது எந்த மத இடத்திலும் செலவிடலாம். உங்க துணையோட மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்னைக்கு பாப்பீங்க. இன்னைக்கு காண்பிப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நெருக்கமானவங்க மட்டுமே உங்ககிட்ட இருந்து விலகி விடுவாங்க. அது உங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். செய்யும் செயல்களில் வேகம் அதிகரிக்கும். சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லவும். வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். நிலுவைகளில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். பணியில ஒருவித குழப்பமான சூழல் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய பிரச்சனைகள் குறையும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.